தேவன் யார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, சத்திய வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று. வாசிப்போம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். எது ஐஸ்வரியத்தை தரும்? கர்த்தரின் ஆசீர்வாதம். யாருடைய ஆசீர்வாதம்? யாருடைய ஆசீர்வாதம்? பிசாசின் ஆசீர்வாதம் கிடையாது. பிசாசின் ஆசீர்வாதம் என்று இங்கே எழுதப்படவில்லை. எனவே பிசாசு ஆசீர்வதிக்கவும் மாட்டான், அவனிடத்தில் ஐஸ்வர்யமும் கிடையாது. தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். அவன் யார் என்ன செய்ய மாட்டான்? ஆசீர்வதிக்கவும் மாட்டான், அவன்கிட்ட ஐஸ்வர்யமும் கிடையாது. அவன் ஒரு ஓட்டாண்டி, அவன் ஒரு ஓட்டாண்டி. எனவே கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை நமக்கு என்ன செய்கிறது? தருகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிறார் என்றால் பிறகு இந்த வசனம் பொய்யாய் போய்விடும். இந்த வசனம் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிறார், ரைட்டு, அப்படின்னு அந்த வசனத்தை எதுக்கு இங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர்? இந்த வசனம் பொய்யா போயிடும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அப்போ பொய் போலது அப்படின்ற மாதிரி ஆயிரும். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறார். எனவேதான் சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை என்ன செய்கிறது? தருகிறது என்று. எனவே கர்த்தர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிற அப்படினாலே தான் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது. அவர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறார், அவர் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் அல்ல. எனவே நானும் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறேன். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறபடினாலே தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே நமக்கு தருகிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? ஐஸ்வர்யத்தை தேவன் வெறுக்கிறார்னா அப்புறம் எப்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலன் அவரே நமக்கு தருகிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எப்பா தம்பிங்க வா, ஐஸ்வர்யம்லாம் எனக்கு பிடிக்காது, ஐஸ்வர்யத்தை நான் வெறுக்கிறேன், அதனால ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனு, ஐடியா, யுக்தி, திட்டம் இதெல்லாம் நான் தரமாட்டேன். ஏதோ 4 பேர்கிட்ட வாங்கி பழச்சு அப்படியே சேர்ந்துரு எப்படியா பரலோகத்துக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். அவர் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிறவராக இருந்தால் அப்படித்தானே சொல்லியிருக்கணும். அவர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறபடினாலே தானே சத்தியவேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை, அந்த ஸ்ட்ரென்த்தை, அந்த ஞானத்தை, அந்த யுக்தியை, அந்த திட்டத்தை, அந்த ஐடியாவை நானே உனக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு யுக்தி எனக்கு தாங்க, ஒரு திட்டத்தை எனக்கு தாங்க, ஒரு பிளானை எனக்கு தாங்க. இப்ப இருக்கிற நிலையிலிருந்து நான் முன்னேறி மேலே செல்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியாவை தாங்க ஆண்டவரே. நம்முடைய தேவன் ஐடியா நல்லா கொடுப்பாரு, சூப்பராகவே கொடுப்பாரு. ஆமே, அவர்கிட்ட கேளுங்க, நல்ல நல்ல ஐடியாவில் என்ன செய்வாரு? கொடுப்பாரு. வாசிப்போம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு. ஆமே, எதை சம்பாதிப்பதற்கு? ஐஸ்வர்யமா? வாயப்பத்துங்க. கிறிஸ்தவ சபைகளில் பார்த்தீங்கன்னா, பிரதர் பரிசுத்தம் கட்டுரும் பிரதர். என்ன கேட்டுறோம்? மக்கள் எப்படி ஆயிட்டாங்க பாருங்க. அடுத்தவங்க நல்லா இருந்தால் வயிறு எரிகிறது. பேர் கிறிஸ்தவங்க, ஞானசனம் எடுத்தாச்சு. எதுக்கு வயிறு எரியுது தெரியுமா? இங்கே ஒன்றும் இல்லை, அதனால வயிறு எரியுது. இங்கே இருந்துச்சுன்னா வயிறு எரியுமா? கர்த்தர் சொல்கிற, உனக்கு இருக்கிறதுக்கு தான் நான் ஐடியா கொடுக்குறேன். புரியுதா உங்களுக்கு? இவங்ககிட்ட இல்லை, இவங்ககிட்ட இல்லாதது அவங்ககிட்ட இருக்குது, அதனால என்ன செய்யுது? புரியுதா உங்களுக்கு? இவங்ககிட்ட இல்லாத பொருளெல்லாம் அவங்க வீட்டில் இருக்குது, அதனால வைத்து தடவுறாங்க. ஆனால் வார வாரம் சர்ச்சுக்கு வந்துடுறது.
நான் உண்மையை பேசி கொண்டிருக்கிறேன். இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? வா, எப்படி வாங்கினாங்களா, ஏது வாங்கினாங்களா, எப்படி வந்துச்சோ, எங்க கொள்ளையடிச்சாங்களோ, எதுவுமே தெரியாது. தெரியாம பேசிட்டு இருக்கிறது. இங்க சபைக்கு, நல்ல சபைக்கு வந்து, வசனத்தை போதிக்கிற சபைக்கு வந்து வசனத்தை கேட்கறதுக்கும் ஆசை இல்லை. இல்லை, இருக்கிறீங்களா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை கர்த்தர் தர்றாரு. அதை நம்புறதும் கிடையாது, அதை விசுவாசிக்கிறதும் கிடையாது. அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா அடுத்தவங்களை பார்த்துட்டு என்ன செய்தான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. என்ன லைஃப் இதெல்லாம், என்ன வாழ்க்கை? கர்த்தர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை நான் உனக்கு தர்றேன், என்கிட்ட பலனை கேட்டு வாங்கிக்க. வாங்கிக்கிட்டேன்னா உனக்கு ஐஸ்வர்யம் நிறைய பெருகும். ஐஸ்வர்யம் நிறைய பெருகுச்சுன்னா அப்புறம் எப்படி, அப்புறம் இதுக்கு அப்புறம் பிறகு எப்படி நீ அடுத்தவனை பார்க்க மாட்டேன். அடுத்து அதை வாங்கிட்டேன், இதை வாங்கிட்டேன் பார்க்க மாட்டேன். அடுத்து உன்னை வாங்கிட்டான் என்ன பண்ணுவோம்? பண்ணி கர்த்தாவே ஸ்தோத்திரம், அவனை நான் ஆசீர்வதிக்கிறேன், இன்னும் நல்ல பொருள் வாங்க, அவனுக்கு உதவி செய்யுங்க, அடைஞ்சு நீ ஜெபம் பண்ணி நீ பாட்டுக்கு போயிடுவேன். உனக்கு போறாமே வராது, உனக்கு வயிறே எரியாது. புரியுதா? இப்போ ஏன் போறாம வருது, ஏன் வயிறு எரியுதுன்னா இவங்கிட்ட இல்லாத யார்கிட்ட இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இதெல்லாம் வரணும்னு சொல்லி தானே நான் உனக்கு ஐடியா தர்றேன், உனக்கு பலனை தர்றேன். அதையே நம்ப மாட்டேங்கிற, அதையே விசுவாசிக்க மாட்டேங்கிற, அதையே ஏற்றுக்கொள்றதுக்கு உன் இருதயம் பட 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 அடிக்குது. ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு என் வாயை பொத்திக்கிற. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை நானே உனக்கு தர்றேன். நானே உனக்கு தரேன். அப்ப தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம்? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக. நம்முடைய தேவன் யார்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை, ஸ்ட்ரென்த்தை, அந்த ஆற்றலை, அந்த ஞானத்தை, அந்த யுக்தியை, அந்த திட்டத்தை, அந்த பிளானை, அந்த விவேகத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். ஆமென்.